நாட்களாகவே டெல்டா மாவட்டங்களுக்கும் சென்னைக்கும் இடையே போக்கு காட்டி வரும் டெல்டா புயல் இப்போது காலையில் 12 கிலோமீட்டர் வேகத்தில் சென்னையை நோக்கி நகர்ந்து வந்த நிலையில் மீண்டும் 7 கிலோமீட்டர் வேகத்தில் அதனுடைய நகரும் வேகம் குறைந்திருக்கிறது. சென்னைக்கு 170 கிலோமீட்டர் தொலைவில் இப்போது அந்த புயல் மணிக்கு 7 கிலோமீட்டர் வேகத்தில் இப்போது நகர்ந்து கொண்டிருக்கிறது. இன்று மாலையிலிருந்து இரவுக்குள் சென்னைக்கு 30 கிலோமீட்டர் வரை அந்த டிட்வா புயல் நெருங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அப்போது கனமழை பொழிவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்றும், நேற்று அந்த டிட்வா புயல் ஒரு வறண்ட காற்றின் ஊடுருவலால் காற்றில் முறிவு ஏற்பட்டு எதிர்பார்த்த கனித்த மழைப்பொழிவை அது அளிக்கவில்லை. அதனால் சென்னை மற்றும் டெல்டா மாவட்டங்களில் குறைவான மழைப்பொழிவே நேற்று இருந்தது. மேலும் அது டெல்டாவிலிருந்து சென்னைக்கு வரும் வேகம் குறைந்து மீண்டும் அதிகரித்து மீண்டும் அது கண்ணாமூச்சி ஆட்டம் ஆடி வருவதால் இந்த டிட்வா புயலானது எப்போது சென்னை அருகே வரும், எப்போது அது வலுவிழந்து செயலிழக்கும் என்ற கணிப்பு இப்போது மிகுந்த சிக்கலுக்குள்ளாகி இருக்கிறது. ஏனென்றால் அது இதுவரை கணித்தபடி டிட்வா புயலானது சென்னைக்கு அருகே வந்து அது செயலிழக்கக்கூடும், ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக என்று வானிலை மையம் கணித்தது. ஆனால் இப்போது அது 2-3 நாட்கள் வரை சென்னையை ஒட்டியே கடலில் இருக்கக்கூடும் என்றும், அதன் பின்னர் அது முழுமையாக கடலிலேயே செயலிழக்கும் என்றும் வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. இப்போது அது சென்னையிலிருந்து 170 கிலோமீட்டர் தொலைவில் 7 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து கொண்டிருக்கிறது. மீண்டும் 12 கிலோமீட்டர் வேகமெடுத்த இன்று காலையில் வேகமெடுத்த அந்த டிட்வா புயல் மீண்டும் வேகம் குறைந்திருக்கிறது. இப்போது கடலூரில் இருந்து 100 கிலோமீட்டர், புதுச்சேரியில் இருந்து 100 கிலோமீட்டர் மற்றும் வேதாரண்யத்திலிருந்து 150 கிலோமீட்டர் வேகத்தில் இந்த டிட்வா புயலானது வலு குறைந்த நிலையில் இப்போது நகர்ந்து கொண்டிருக்கிறது. இதனால் இன்று மாலையிலிருந்து மீண்டும் மழைப்பொழிவு, அதிக கனமழைப்பொழிவு இருக்கும் என வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. ஆனால் இன்று திருவள்ளூருக்கு தான் ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. சென்னை உள்ளிட்ட 7 மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கை, அதாவது மிக கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கு, ஒரு 15 சென்டிமீட்டர் வரை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று வானிலை மையம் அறிவித்திருக்கிறது. இப்போது டிட்வா புயலானது 170 கிலோமீட்டர் தொலைவில் சென்னையில் இருந்தும் கடலூருக்கு அருகில் சுமார் 100 கிலோமீட்டர் தொலைவிலும், இதே போல புதுச்சேரியில் இருந்து ஒரு 100 கிலோமீட்டர் தொலைவு, வேதாரண்யத்திலிருந்து நன்கு விலகி சென்னையை நோக்கி நகர்ந்து வருகிறது. ஆனால் மிகவும் மெதுவாக மணிக்கு 7 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருவதால் இன்று நள்ளிரவில் அது ஒரு 30 கிலோமீட்டர் தொலைவில் சென்னையை நெருங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்றும், அப்போது வலுவிழந்த நிலையில் அது கரையை கடக்கும் போது மழை பொழிவு இருக்கும் என்றும் வானிலை மையம் கணித்திருக்கிறது.